மக்களுக்கு உதவி செய்வதாக இருக்குது. ஆனா ஏற்கனவே இருக்கின்ற அரசாங்கம் மக்களுக்கு செய்கின்ற திட்டத்தை தடுத்து நிறுத்தி ரத்து செய்கின்ற அரசாங்கம் நல்ல அரசாங்கமா? எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் கொண்டு வந்தோம். மீண்டும் திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க உங்களை ரத்து பண்ண முடியும். மீண்டும் மக்கள் எங்களுக்கு நல்ல வாய்ப்பை தருவார்கள். மீண்டும் அதிமுக ஆட்சி அமையும். ரத்து செய்யப்பட்ட அம்மா மினி கிளினிக் திறக்கப்படும். அம்மா மினி கிளினிக், அதே போல அம்மா உணவகம் இந்த சங்ககிரியிலும் கொண்டு வரப்படும். ஏழைகள் வயிறாக விடுவாங்க. சுட சுட சுவையான உணவு அம்மா உணவகத்தில் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, இனி அம்மா உணவகம் முதலமைச்சருடைய நேரடி பார்வையில் செயல்படும். எங்களுடைய திட்டம், எங்களுடைய தலைவருடைய எண்ணப்படி நடக்கும். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த கட்சியை துவக்கின்ற பொழுது ஏழைகளுக்காக இந்த கட்சியை துவக்கிறேன். ஏழைகள் மற்றவரை போல சிறப்பாக வாழ வேண்டும். அவர்களுக்கும் மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டிய வசதி வாய்ப்பு அனைத்தும் அவர்களுக்கும் கிடைக்க வேண்டும். அதுதான் இந்த திட்டத்தை துவக்கினாங்க. இந்த கட்சி துவக்கினாரு புரட்சி தலைவர் அம்மா. தொடர்ந்தாங்க. 20 தலைவர் மறைந்தாலும் இன்றைக்கும் அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடனே நிறுத்தப்பட்ட திட்டம் அனைத்தும் நிறைவேற்றப்படும். இன்றைக்கு திரு ஸ்டாலின் குடும்பம் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வளமா இருக்குது. திரு ஸ்டாலினுடைய குடும்பம் மட்டும்தான். வேற யாராவது நல்லா இருக்க முடியுதா? இருக்க விடுறாங்களா? எல்லா இடத்திலும் லஞ்ச லாவண்யம் தாண்டம் ஆடுதா இல்லையா? கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன், கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் இல்லாத எங்காச்சும் நடக்குதா? சிந்திச்சு பாருங்க. அது ஜோரா நடக்குது. இந்த ஆட்சியில் அதுதான் நடக்குது. வேற எந்த சாதனையும் இல்ல. நல்லா திமுக காரன் குண்டு குண்டு ஆயிட்டான். ஏன்னா எந்த கடைக்கு போனாலும் சாப்பிட்டா பணம் கொடுக்கறது இல்ல. நல்லா புரோட்டா சாப்பிட்றான், வயிறு நம்ப சாப்பிட்றான். வேண்டும் சாப்பிட வேணும். அது ஒரு மனிதன் சாப்பிடுறது தப்பு இல்லை. ஆனா சாப்பிடுறதுக்கு பில்லு கொடுக்க வேணும்ல. அண்ணா திமுக சாப்பிட்டா ஒரு டீ கிடைச்சா 2 டீ காசு கொடுப்பான். இது பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சி. கொடுத்து கொடுத்து சிவந்த கருத்துக்கு சொந்தக்கார கட்சி. இன்னைக்கு புரட்சி